சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் என்னத்தான் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இந்த போராட்டங்களும் வலிகளும் வேதனையும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது? எதனால் என்று ஒருமுறை நீ யோசிப்பாயா? நீ யோசித்து பார்த்தால்தான் உனக்கு புரிய வரும். எதுவும் புரியாமல் ஏன் இந்த கவலை, ஏன் இந்த வருத்தம் என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் அந்த புலம்பல்களுக்கு நடுவில் எதுவும் உனக்கு புரியாது. உன்னை பழி வாங்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் இந்த நொடியிலும் உனக்கு பல நின்னல்களை கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அந்த கூட்டம் உன்னை படுகுழியில் தள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு உன் மீது என்ன வேண்டும்? உன்னிடம் அவர்களுக்கு என்ன வேண்டும்? எதற்காக உன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள்? எப்பொழுதாவது நீ இதை பற்றி யோசித்து இருக்கின்றாயா? ஏன் உன்னை பழி வாங்க காத்திருக்கிறார்கள் என்று யோசித்திருக்கிறாயா? நீ வாழ்வதே அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்படி என்ன தவறு நீ செய்து இருக்கிறாய் என்று நீ யோசிக்கின்றாயா? நான் சொல்கிறேன், பொறுமையாக கேள். எந்த தவறையும் செய்யாத நீ, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத நீ உன் துணையின் வாழ்க்கையில் இணைந்ததுதான் தவறு என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன் துணையோடு நீ சேர்ந்த நேரம்தான் அவர்களுக்குள் பிரிவினை வந்து விட்டது என்று உன்னை நினைத்து உன்னை தினந்தோறும் கடிந்து கொண்டிருக்கிறார்கள். உன் மீது வெறுப்பும் கோபமும் அதிகமாகி விட்டது. நீ இல்லை என்றால் தான் அவர்கள் உறவு பலப்படும் என்று நினைக்கிறார்கள். பழகி வாங்கும், அதாவது பழி வாங்கும் அளவிற்கு நீ என்ன தவறு செய்தாய்? ஒன்றும் அறியாத உனக்கு இத்தனை பெரிய வேதனையை கொடுக்கிறார்கள். இதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். என் அமைதியை நான் இழந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதை நீ பொறுத்து இருந்து பார். சாயப்பா, என் வாழ்க்கையை காப்பாற்று என்று என்னிடம் நீ கதறினாயே. அப்பொழுது என் முன்னம் உடைந்து விட்டது. உனக்கு ஏதாவது ஒன்று செய்து உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்றும், உன் வாழ்க்கையை திரும்ப உன் கரங்களில் கொடுக்க வேண்டும் என்றும், குறைவில்லாத வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றும் உன் மனதில் நீ வேதனை இல்லாத வாழ்க்கையை நீ தர வேண்டும் என்றும் உன் சாயப்பா நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் இடையில் இருக்கும் இவர்களின் தொல்லைகள் அதிகமாகிவிட்டது. உன்னை படுகுழியில் தள்ளியே ஆக வேண்டும் என்று தீவிரமாய் இருக்கிறார்கள். எந்த தவறும் செய்யாத என் குழந்தை இப்படி தீர்த்தே ஆக வேண்டும் என்று திட்டம் போட்டவர்களை முதலில் நான் அழித்து விட்டு வருகிறேன். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நல்லதுகள் வெகு சீக்கிரத்தில் நடக்க துவங்கும். அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. உனக்கான விதிக்கப்பட்டது உனக்காக மட்டும்தான். அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. ஆகவே நீ எதை நினைக்கின்றாயோ அதை நல்லபடியாக நான் நடத்தி தருகின்றேன். சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.